ஹலோ மக்களே, இன்னைக்கு சம்மர் ஹாலிடேஸ் டே 2. எங்களுக்கு சீம்பால் கிடைச்சது. நைட்டே அம்மா செஞ்சு வச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எல்லா பேர குழந்தைங்களுக்கும் அந்த சீம்பால் ஊட்டி விட்டார். அஸ்வந்துக்கு தான் ரொம்ப பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவனுக்கு சென்சரி ப்ராப்ளம் இருக்குது. அவன் என்னடானா மிளகு பால் குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அப்பா வந்து அவனுக்கு ஊட்டி விட்டார். பார்த்தா எல்லாருமே சாப்பிட்றத பார்த்துட்டு அவனும் வாங்கிக்கிட்டான். எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா ஸ்பெஷல் குழந்தைங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு வழியாக எல்லோரும் நான் கட் பண்ணுறேன், நீ கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கட் பண்ணி சீம்பால் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சீம்பால். உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் அஸ்வந்த் பச்சை குதிரை தாண்ட விளையாட போயிட்டான். ஏன்னா அஸ்வந்த் யாரு கூடயும் சேர்ந்தெல்லாம் விளையாட மாட்டான். ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு வில்லேஜில் தான் கிடைக்கும். சிட்டி லைஃப்லலாம் அஸ்வந்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி விளையாடுறதுக்கோ ஆள் கிடைக்கவே கிடைக்காது. சம்மரில் தான் இந்த வாய்ப்பே அஸ்வந்துக்கு கிடைக்கும். பச்சை குதிரை இப்படி தான் விளையாடணும்னு கற்றுக்கிட்டான். ஹலோ மக்களே, இன்னைக்கு சம்மர் ஹாலிடேஸ் டே 2. எங்களுக்கு சீம்பால் கிடைச்சது. நைட்டே அம்மா செஞ்சு வச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எல்லா பேர குழந்தைங்களுக்கும் அந்த சீம்பால் ஊட்டி விட்டார். அஸ்வந்துக்கு தான் ரொம்ப பிடிக்குமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவனுக்கு சென்சரி ப்ராப்ளம் இருக்குது. அவன் என்னடானா மிளகு பால் குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் அப்பா வந்து அவனுக்கு ஊட்டி விட்டார். பார்த்தா எல்லாருமே சாப்பிட்றத பார்த்துட்டு அவனும் வாங்கிக்கிட்டான். எனக்கு ஒரே ஹாப்பியாக இருந்தது, ஏன்னா ஸ்பெஷல் குழந்தைங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு வழியாக எல்லோரும் நான் கட் பண்ணுறேன், நீ கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் கட் பண்ணி சீம்பால் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் சீம்பால். உங்கள் ஊரில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் அஸ்வந்த் பச்சை குதிரை தாண்ட விளையாட போயிட்டான். ஏன்னா அஸ்வந்த் யாரு கூடயும் சேர்ந்தெல்லாம் விளையாட மாட்டான். ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் எனக்கு வில்லேஜில் தான் கிடைக்கும். சிட்டி லைஃப்லலாம் அஸ்வந்துக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி விளையாடுறதுக்கோ ஆள் கிடைக்கவே கிடைக்காது. சம்மரில் தான் இந்த வாய்ப்பே அஸ்வந்துக்கு கிடைக்கும். பச்சை குதிரை இப்படி தான் விளையாடணும்னு கற்றுக்கிட்டான்.